இந்த விக்னேஷை சென்னையிலிருந்து கைது செய்து திருச்சியில் போய் 2 நாள் வச்சு வருண்குமார் என்ற மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பைத்தியம் முத்திச்சு. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு, நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பைத்தியம் முற்றி போய் விட்டது. சென்னை மாநகர ஆணையர் அருண் ஒரு முற்றிய பைத்தியம். அதை விட பெரிய பைத்தியம் யார் என்று கேட்டீர்கள், திருச்சியில் எஸ்பியாக இருந்து இப்போது டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார். அவர் இந்த விக்னேஷ் என்ற என்னுடைய அலுவலக ஊழியரை கைது செய்து போய் திருச்சி ஏஆர் கல்யாண மண்டபத்தில் வச்சு அவனையே நான் கைது பண்ணி உள்ளே போட்டுட்டேன். நீ எப்படி தொடர்ந்து சேனலில் நடத்திட்டு இருக்க? நீ எப்படி இந்த மாதம் சம்பளம் ஸ்டாஃபுக்கெல்லாம் போட்ட? உனக்கு நல்லா இருக்கணும்னு ஆசை இல்லையா? வெளியில் வந்து அவன் உன்னை வேலைக்கு கூப்பிட்டான்னா நீ வேலைக்கு போகக்கூடாது. அவன் கூட பழகிட்டு இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு, யாராவது அவன் கூட போய் திருப்பி பேசுனாங்கன்னா அவங்க யாரையும் நான் நிம்மதியாக விடமாட்டேன், உன்னையும் குண்டர் சட்டத்தில் அடைத்து விடுவேன் என்று இரவு முழுக்க திரு விக்னேஷ் அவர்களை திருச்சியில் வைத்து சித்திரவதை செய்த பின்னர் மறுநாள் காலை 10 மணிக்கு கரூர் காவல் நிலையத்தில் என்னுடைய ஊழியர் விக்னேஷ் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடுவர் முன்பு நிலைநிறுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார்.